ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 38வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும் இந்த 38வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் கன்சீவ் ஆகி 38 வாரம் ஆகுது. இந்த 38வது வாரத்தில் ஒரு சிலருக்கு பிரசவம் ஆகிருக்கும், ஒரு சிலருக்கு பிரசவம் ஆகாமல் இருந்திருக்கும். பிரசவம் ஆகாத கர்ப்பிணிகளுக்கு இந்த வாரத்தில் குழந்தை இடுப்பெலும்பு பகுதிக்குள்ளே நன்றாக இறங்கியிருப்பாங்க. இதனால் உங்கள் குழந்தை சென்சிட்டிவ் நரம்புகளை அழுத்தலாம். இப்படி அழுத்துறதுனால தாயோட கால்கள்லேயும் இனப்பெருக்க உறுப்புலையும் பல உணர்வை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு அனுபவங்கள் அனுபவிப்பீங்க. பிரசவ வலி எப்போ வேணாலும் ஏற்படலாம். இதனால் கடின வேலைகளை தவிர இந்த வாரத்தில் ரொம்ப ஓய்வு முக்கியம். 38வது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி உறுதியாக இருக்கும். அவங்களோட உடல் எடை அதிகரிச்சிருக்கலாம். உங்களோட பிரசவம் முடிஞ்ச பின்னாடி உங்கள் குழந்தை உங்கள் கைக்கு வரும்போது உங்கள் குழந்தை உங்கள் கையில் பற்றும்போது தாய் இதை உணர முடியும். அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த வாரத்தில் குழந்தையோட அனைத்து உறுப்புகளும் முழுமையாக வளர்ந்துருக்கும். உங்களோட கர்ப்பப்பைக்கு வெளியே வர்றதுக்கு தயாராக இருப்பாங்க. இருந்தாலும் நாட்கள் கடந்துக்கிட்டு தான் போகும். இந்த இறுதி வாரத்தில் குழந்தையோட மூளை வளர்ச்சி இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகும். நீங்கள் கன்சீவ் ஆகி 35 வாரத்துலேருந்து 39 வாரம் வரைக்கும் கருவில் இருக்கும் குழந்தையின் மூளை வளர்ச்சி 1/3 அளவுக்கு வளரும். குழந்தையோட கல்லீரல் முழுமையாக வளர்ந்துருக்கும். குழந்தையோட லனுக்கோ மற்றும் வெர்னிக்ஸ் இதெல்லாம் தொடர்ந்து உதிர்ந்துக்கே இருக்கும். கர்ப்பப்பையில் இருக்க அம்னோட்டிக் திரவத்தை விழுங்குவாங்க. இது குழந்தையோட குடலில் சேரும். குழந்தை பிறந்த பின்னாடி குடலில் இருக்கும் இந்த கழிவு முதல் மலமாக வெளியேற்றும். இதைத்தான் மெக்கோனியம்னு சொல்கிறாங்க. இது பச்சை மற்றும் கருப்பு வடிவத்தில் இருக்கும். 38வது வாரத்தில் மற்ற மாற்றங்களும் இருக்குது. குழந்தையோட மூளை நரம்பு மண்டலமும் சீராக இருக்கும். குழந்தையோட கண்கள் பழுப்பு நிறமாக இருந்துச்சுன்னா அவங்க பிறந்த பின்னாடியுமே அப்படியே தான் இருக்கும். இதே குழந்தை அடர் நீளமாகவோ இல்லை எக்கு சாம்பல் வடிவ நிற கண்ணோட இருந்தாங்கன்னா அது குழந்தை பிறந்த பின்னாடி மாறலாம். குழந்தையோட அளவு 19.5 அங்குலமாக இருப்பாங்க. அவங்களோட வெயிட் 3 கிலோ வரைக்கும் கூடும். இந்த 38வது வாரத்தில் உடலில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கலாம். உங்களோட கர்ப்பத்தோட உச்ச நிலையை அதை வெளிப்படுத்தும். உங்களோட கர்ப்பப்பை வாய் விரிவாக்கம் போன்றவையெல்லாம் இந்த மாற்றங்களில் இருக்கும். குழந்தை இடுப்பு பகுதியில் விழுவது போல் ஒரு உணர்வு இருக்கும். இடுப்பு பகுதியில் அதிக அழுத்தம் இருக்கிறதுனால குறைந்த மூச்சு திணறல் ஏற்படும். உங்களோட மார்பகங்களில் கொலஸ்ட்ரம் கசையும். இது மஞ்சள் நிற திரவமாக இருக்கலாம். இது முக்கியமான ஆன்டிபாடிகளால் ஆனது. மிக குறைந்த சர்க்கரையும் கொழுப்பும் கொண்டு இருக்கும் இந்த கொலஸ்ட்ரம். உங்களோட பிரசவத்துக்கு பின்னாடி உங்களோட தாய்ப்பாலில் இருந்து அது சுரக்கும். இந்த 38வது வாரத்தில் தாயின் எடை நன்றாக அதிகரிக்க தொடங்கும். லாஸ்ட் 3 மாதத்தில் அரை பவுண்டு அளவுக்கு அவங்க வெயிட் ஏறிக்கிட்டு இருப்பாங்க. கர்ப்ப காலத்தில் உடற்பயிற்சி செய்தாலும் இந்த காலகட்டத்தில் மிக கடினமாக இருக்கும் உடற்பயிற்சி செய்கிறது. உடற்பயிற்சி செய்யாமல் சுவாச பயிற்சியாக செய்யும் போது நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். இதுதான் உங்களோட மனதை அமைதிப்படுத்தும். அது மணிக்கு பிரசவ வலியை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனை இருக்கலாம் இந்த வாரத்தில். அது மணிக்கு நீரேற்றம் குறையாமல் பார்த்துக்கணும். அடிக்கடி தண்ணியும் குடிக்கணும். குழந்தை பல வழியில் பிரசவத்துக்கு தயாராகி வருது. அதனால் இடுப்பு பகுதிகளை கனமான நிலையில் உள்ளே இறங்கியிருப்பாங்க. உங்களோட குழந்தை இடுப்புகள்லையும் சின்ன பையிலையும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். தூக்கத்தில் பிரச்சனை ஏற்படலாம். ஏன்னா உங்கள் வயிறு பெருசாக இருக்கிறனாலையும் உங்களுக்கு கால் வலி அதிகமாக இருக்கிறனாலையும் இருக்கலாம். நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் குளிச்சுட்டு படுக்கும் போதும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல தூக்கம் வரும். யோனியில் வெளியேற்றம் இருக்கலாம். ஏன்னா இது சளி போன்ற தடிமனான ஒரு பொருளாக இருக்கும். சளி போன்ற வெள்ளைப்படுதல் எதுக்கு அதிகரிக்குன்னா கர்ப்பப்பை வாய் விரிவடைகிறதுக்கு காரணமாக இருக்கும். உங்களோட வயிற்று பகுதியில் ஒரு வித அரிப்பு ஏற்படும். இது வறண்ட ஸ்கின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான மாய்ஸ்சரைசர் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் வகுத்தில் தடவுங்க. வாங்க முடியாத அளவுக்கு அரிப்பும் சொரியும் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். நிறைய தண்ணி கொடுப்பதும் போதிலும் இதை கம்மி பண்ணலாம். ஒரு சிலருக்கு இன்னும் கணுக்காலில் வீக்கம் ஏற்படலாம். அது மாதிரி ஒரு சிலருக்கு குமட்டல் உணர்வு இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு பனிக்கூட உடையலாம். அது மாதிரி பிரசவ வலியும் ஏற்படும். இதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.